அனைவருக்கும் வணக்கம். ஓகேங்க, ஒரு அழகான லவ் ஸ்டோரி தான். கண்மணி. கண்மணிக்கு வந்து 2 மாமா பசங்க இருக்கிறாங்க. கதிரேசன் மாமா ரொம்ப பிடிக்கும் கண்மணிக்கு. அது ஏன்னா கண்மணிக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்டைலாக இருக்கணும்னு ஆசை, பணம் நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசை, எதுவுமே காஸ்ட்லியாக எடுக்கணும்னு ஆசைப்படுவாள். ஆனால் கண்மணி குடும்பம் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஆசை. சின்ன வயசு இயல்பாகவே அவளுக்கு ஒரு பேராசை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கண்மணிக்கு. கண்மணிக்கு 2 மாமா சொன்னல. ஒரு மாமா பேர் கதிரேசன். கதிரேசன் நல்லா வசதியான மாமா. நல்லா உழைத்து பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப பிரைன் யூஸ் பண்ணி கடின உழைப்பெல்லாம் போட்டு நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா டெவலப் ஆகிட்டார் கதிரேசன் மாமா. கூடவே கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது போல். ஸோ நல்லா டெவலப் ஆகிட்டார் கதிரேசன் மாமா. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த தம் பையன் ராஜுவை இப்போ வெளியில் சேர்த்திட்டாரு. நல்லா ஹாஸ்டலாக பார்த்து வெளியில் பெரிய ஸ்கூலில் சேர்த்திட்டாரு. கண்மணிக்கு கதிரேசன் மாமா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கதிரேசன் மாமா வீட்டுக்கு போனாவே காஸ்ட்லியஸ் கிஃப்ட் கொடுப்பாரு. கதிரேசன் மாமா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. அதனால கதிரேசன் மாமா கிடப்பா கண்மணி கதிர் மாமா அப்படின்ட்டு. இன்னொரு மாமா அரவிந்த் மாமா. அவர் மிடில் கிளாஸ் தான், விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அரவிந்த் மாமா பையன் பேர் குமரன். குமரன் தான் நம்ம கதையில் மெயின் கேரக்டர். குமரனுக்கு கண்மணி மேலே அவ்வளோ அளவு கடந்த பாசம். அறியாத வயசு, புரியாத மனசு, இது காதல்னு சொல்ல முடியாது, ஒரு அளவு கடந்த அன்புன்னு சொல்லலாம் குமரனுக்கு. யார் மேலே? கண்மணி மேலே. ஸோ வீட்டில் என்ன செஞ்சாலும், வடை சுட்டாலோ போண்டா சுட்டாலோ பச்சி செஞ்சாலோ வீட்டில் என்ன கொடுக்கணும்னு ஒடியாந்து கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லி கொடுப்பான் கண்மணிக்கு. ஆனால் கண்மணி கண்டுக்கவே மாட்டான். கண்மணிக்கு வந்து குமரனை பிடிக்கவே பிடிக்காது. அதாவது அரவிந்த் மாமாவோட பையன் குமரனை கண்மணி மதிக்கவே மாட்டா, பிடிக்கவே பிடிக்காது. இப்போ வந்து பார்த்தா ராஜு, கண்மணி, குமரன் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அந்த கிராமத்தில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ராஜு வந்து வெளியில் சேர்த்துட்டார் அவங்க அப்பா. இப்போ வந்து கண்மணியும் குமரனும் அதே ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்குறாங்க. ஆனால் கண்மணி வந்து பார்த்திங்கன்னா ராஜு மேலே தான் பாசமாக இருப்பாள். ராஜுன்னு கிடப்பான். ஆனால் ராஜு கண்டுக்க மாட்டான் கண்மணி. ஹாய் பாய் அவ்வளோதான், மேம்போக்காக தான் இருப்பான். ரொம்ப க்ளோஸாக அவங்களாம் கண்மணிட்டு பேசவே மாட்டான். ஆனால் கண்மணியை தான் ராஜுன்ட்டு கிடப்பாள். ஸ்கூலில் டீச்சர், அப்போலாம் டீச்சர் தான் சொல்லுவாங்க. டீச்சர் பாடம் நடத்தி கொண்டு இருக்கும்போது குமரன் நல்லா கவனிப்பான். ஸோ இடையில வந்து கேள்வி கேட்பாங்க டீச்சர்ஸ், எழுப்பி கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது கண்மணி பதில் சொல்லலை. டீச்சர் திட்டிட்டு கிளாஸ் முடிஞ்சுன்னு வெளியில் போயிடுறாங்க. உடனே வந்து குமரன் வந்து நான் சொல்லிக் கொடுக்கட்டுமா, ஏன்னா குமரன் நல்லா படிக்கிற பையன், நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குமா கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கண்மணி என்ன சொல்லிடுறேன், எனக்கு தான் உன்னை பிடிக்கல, சும்மா திரும்ப என்கிட்ட வந்து பேசாத அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். குமரனும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். கண்மணி நம்ம கூட பேசணும், பழகணும் அப்படின்லாம் ஆசைப்படுறான். சின்ன பையன்தான், கண்மணி மேலே பாசம், முறை பொண்ணு அல்லவா. ஆனால் வந்து கண்மணி கண்டுக்கிறதே கிடையாது. இப்படியே வருடங்கள் போய்கிட்டே இருக்குது. 11ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்குறாங்க. 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது அப்பப்போ இந்த ராஜு வந்து வெளியில் வந்து ஹாஸ்டல் தங்கி படித்தாலும் லீவுக்கு அப்பப்போ வருமா. ராஜு வந்தாவே கண்மணி ஓடி போய் பார்ப்பா. ஆனால் ராஜு ஹாய் பாய் அவ்வளோதான், ரொம்ப க்ளோஸ், அவ்வளோ பழகவே மாட்டான். கண்மணியை தான் வாண்டடாக போய் ராஜுகிட்ட பேசுவாள். இப்படி தான் நடந்துகிட்ருக்குது. இங்கே குமரன் வந்து பார்த்திங்கன்னா திருவிழாவுக்கு போனால் வளையல் வாங்கிட்டு கண்மணி கொடுக்குறது. ஆனால் கண்மணி அதை வாங்கவே மாட்டாள். ஆனால் இவன் வந்து கொண்டு போய் கொடுக்குறது மட்டும், திருவிழா வந்தாலும் சரி, எங்கேயாச்சும் கடைக்கு போனாலும் சரி, கண்மணிக்கு நிறைய வாங்கிட்டு வருவான். எதுவுமே கண்மணி வாங்கவே மாட்டான். இவன் வாங்கலினால் திரும்ப கொண்டு போய் வீட்டிலே வச்சுருப்பான். அதுக்கு தனி கண்மணி கபோர்டு, அப்படி கண்ணுக்குட்டி கபோர்டு யாரும் நீக்கக்கூடாதுன்னு சொல்லி அழகழகாக கண்மணி வேண்டான்னு சொன்னதெல்லாம் கொண்டு வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிடுவா. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா மட்டும் அதை வாங்கி வச்சுக்குவா. அது பாசத்தில் இல்லை, அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறக்காக. மீதியெல்லாம் வந்து கண்ணாடி வளையல், இந்த மாதிரி சாதாரண ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொண்டு வந்து அடுக்கி வச்சுருப்பான். கண்ணுக்குட்டியோட கபோர்டு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாசம் அந்த பையனுக்கு. ஆனால் அந்த பொண்ணு அந்த பையனை மதிக்கவே இல்லை. 11ஆம் வகுப்பு வந்தாச்சு. ஒரு டைம் வந்து டீச்சர் வழக்கம் போல் கேள்வி கேட்குறாங்க. கண்மணி பதில் சொல்ல. 11ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு அடிக்க முடியுமா? ஸோ வெளியில் நிற்க வச்சிடுறாங்க. வெயில் ரொம்ப நேரம் இருந்ததுனால அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருது. உடனே குமரன் பார்த்துட்டு ஓடுறான், தண்ணி துளிக்கிறான். அந்த பொண்ணு எந்திரிக்கவே இல்லை. டீச்சர்ஸ், பிரின்சிபல் எல்லாம் ஓடிடுறாங்க. எல்லாம் வர்றதுக்குள்ளே குமரன் குடுகுடுன்னு அந்த பிள்ளையை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஓடிடுறான். ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகலை. ட்ரிப்ஸ் எல்லாம் இது பண்ணி அந்த பிள்ளை பொழைச்சிருது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓகே, கண்மணிக்கு இப்போ குமரன் மேலே லவ் வந்துடும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் நடக்கலை. இதில் பெரிய ட்விஸ்ட் இருக்குது. யாரும் எதிர்பார்க்காத மாதிரி தான் நடந்துச்சு. என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.